ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் உள்ள கடைசி ஆடியோவை வந்து கேட்டுக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது ஃபுல்லாக புரியும். அதுக்கு பிறகு வந்து இந்த டீம் செலெக்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. 24 hours மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே வந்து டீம் வந்து எதுவும் மாற்றிக்கணும் அப்படின்னா மாற்றிக்கங்க. ஆனால் பாருங்கள், டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக டீம் செலெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், 3 இருக்கும். சேல்ஸ் டீமும் இருக்கும், ப்ரமோஷனும் இருக்கும், ரீஃபண்டும் இருக்கும். நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் கொடுக்குறது எப்போ கொடுப்பாங்கன்னு எனக்கே வந்து ப்ரைவேட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீஃபண்ட் அப்படின்றது. அதை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாளையிலேருந்து ரீஃபண்டுக்கு வந்து ஃபார்ம் வர ஆரம்பிச்சிடும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பிளாக் லிஸ்ட்டில் போயிட்டு அவங்க வந்து 6 monthோ இல்லை 1 yearோ கூட உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சமயம் நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்கு மாறணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரொமோஷனில் இருக்கீங்க, சேல்ஸுக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேளுங்க, அது இப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த பை மோட் ஷாப்பிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பை மோட் ஷாப்பிங்கில் வந்து இந்த மாதிரி வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் இருக்குது, பார்த்துக்கங்க. அதாவது எஸ்பியூவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்காண்டி சில சலுகைகள் கொடுக்குறாங்க நம்ம வாங்குகிற வந்து ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி பல விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டீஸ் போர்டில் உள்ள லாஸ்ட்டு ஆடியோவை மஸ்ட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் இந்த ஆப்ஷனு, டீம் மாற்றுற ஆப்ஷன் வந்து மறந்துடாமல் இன்றைக்குள்ளே வந்து மிஸ் பண்ணிடாமல் அந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நாளையிலேருந்து ஃபார்ம் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மறந்துடாமல் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.